ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரைமி ஸ்டைல். இன்றைக்கி பிரைமி ஸ்டைலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேமிலி ரீயூனியன் தான். ஃபேமிலி ரீயூனியன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எங்கள் மாமனாரோட அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட குழந்தைங்க, பேர குழந்தைங்க, அந்த மாதிரி ஒரு 3-4 ஜெனரேஷன் இது எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்க்லேயோ ஒரு பெரிய ஹால்லையோ பண்ணுவோம். ஏன்னா ஃபேமிலி ரொம்ப பெருசு. இருங்க, உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒயிட் அண்ட் பிளாக் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது எங்கள் மாமனாரோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் அவங்க அம்மா அப்பாவோடு இருக்காங்க. ஸோ இவங்களோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஃபேமிலி ரியூனியன் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்னோடய மாமனார் வந்து அந்த ரெட் ஏரோ இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னோடய மாமனார். ஸோ இவரோட குழந்தைங்க 10 பேரா. அப்புறம் இவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு எல்லாம் குறைஞ்சது 8 பிள்ளைங்களாவது இருக்கிறாங்க. ஸோ நான் கவுண்ட்லாம் பண்ண மாட்டேங்க. எங்களது ஒரு ஊரே இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக கிறிஸ்மஸ் பார்ட்டி எந்த ஃபேமிலி பார்ட்டி வச்சாலும் ஒரு பெரிய பார்க் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அங்கே தான் வைப்போம். ரெயின் இல்லாத டேயில் இப்படி தான் நாங்கள் வந்து வைப்போம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னாக இருக்கும். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐம் வெரி பிளஸ்ட். ஒரு மாதிரி இந்த ஒரு ஃபேமிலி சென்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் எனக்கு கடவுள் லைஃப் அமைச்சிருக்காரு அப்படின்னு எனக்கே ஒரு இருக்கும். இப்போ உயிரோடு இருக்கிறது எங்கள் மாமனாரோட தங்கச்சி இவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. ஸோ வருஷம் இவங்க வந்துடுவாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். அந்த ஃபேமிலியிலேயே கம்மியாக குழந்தை வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க மட்டும்தான். கண்டிப்பாக நீங்கள்லாம் கேட்பீங்க, சிஸ்டர் உங்களுக்கு இவங்களை யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி. எனக்கு எல்லாரையுமே தெரியும். ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து எங்கள் மாமனாரோட அக்கா தங்கச்சிங்க. இது வந்து நானும் என் வீட்டுக்காரரும் என் வீட்டுக்காரோட அத்தைங்களோட எடுத்தது. உக்காந்துருக்கிறது எங்கள் மாமனாரோட அக்கா. இந்த இப்போ உயிரோடு இருக்கிறது இந்த ப்ளூ கலர் காடிக்கனில் இருக்கிறவங்க தான். ஓகேங்க, இப்போ வந்து எங்கள் ஃபேமிலி ரீயூனியன் பார்க்கலாம். ஸோ எங்கள் ஃபேமிலி ரீயூனியன் அன்றைக்கி லேங்லாய்ஸ் ஒயின் அந்த எங்கள் நேம் பிராண்டில் வந்து இருக்கிற ஒயின் தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து நான் தான் அதுக்கு வந்து டோஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி ரீயூனியனில் நிறைய குழந்தைங்களுக்குலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் பெரியவங்க தான் ஆளுக்கு ஒரு சிப்பு, ரொம்ப கம்மியாக தான் எடுப்போம் பார்க்கில். அப்புறமா வந்துட்டு இந்த டிக்கெட் ரேஃபல் டிக்கெட் வந்து ஃபேமிலியில் ஒரு டிக்கெட் $2, ப்ளூ டிக்கெட்ஸ்லாம் $5 இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் பேஸ்கெட்லாம் வச்சுருப்போம். இப்போ நாங்கள் ஃபேமிலி ஃபண்ட் ரைசிங்னு இருக்குதுங்க. அந்த ஃபேமிலி ஃபண்ட் ரைசிங் வந்து இப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு ரேஃபல் டிக்கெட் வாங்கிட்டு அது பின்னால் இப்போ என் பேர் வந்து ஏன், இப்போ எங்கள் வீட்டுக்காரர் பேரையும் ஏண்டீஸ் ஏன் அப்படின்னு எழுதுனா தான் டிக்கெட் யாருதுன்னு தெரியும்னா, ஏன்ன்ற நேமில் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில். ஸோ அதனால் நம்ம எழுதும்போது கரெக்டாக அது வந்து வி ஹாவ் டு டூ இட் ரைட், அதர்வைஸ் யூ வில் மிஸ் த ப்ரைஸ். இந்த வருஷம் 2 பெரிய கிஃப்ட்டுங்க. ஒன்று இந்த மசாஜ் சேரு, இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் பைக்கு. 2 வச்சுருந்தாங்க. அந்த எலக்ட்ரிக் பைக்கை நான் வீடியோ எடுக்கலை. பட் ஆனால் இந்த மசாஜ் சேருக்கு நிறைய நாங்கள் எல்லோரும் இது பண்ணோம். இந்த மசாஜ் சேரோட டிக்கெட் வந்து $5 அபீஸ். இப்படி தான் நெக்ஸ்ட் இயருக்கு ஃபண்ட் ரைசிங் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக இந்த பார்க்கை சுற்றி ஏதாவது பிளேஸ் இருக்கும், நம்ம வாக்கிங் எல்லாம் போகலாம். அந்த மாதிரி போகும்போது எடுத்தது தான் இந்த பிக்சர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். என்ன கொஸ்டின் அப்படின்னாக்கா, சிஸ்டர் இதை எப்படி எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் எப்படி கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அது இருக்கும். சாரிங்க, ஆக்சுவலாக இதை எடிட் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இப்படி நினைப்பாங்க யாராவது, நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படி அப்படின்னாக்க, எங்கள் மாமனாரோட அண்ணந்தம்பிங்க இருக்காருங்க இல்லையா, அவங்க ஒருத்தரோட வீட்டில் இருந்தும் ஒருத்தர் வந்து இந்த கமிட்டியில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. லேங்லாய்ஸ் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிக்குன்னே ஒரு ரீயூனியன் வந்து கமிட்டி இருக்குது. ஸோ இவங்க 6 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ரேஃபில் இது பண்ணுறது, இந்த கிஃப்ட்ஸ் வாங்குறது, நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்க்கு செலக்ட் பண்ணி எங்கே நம்ம வந்து இது பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்றத இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு கலெக்ஷன் எப்படி அப்படின்னா, அந்த ரேஃபல் டிக்கெட் நாங்கள் விற்கிறோம் இல்லைங்களா டியூரிங் த ஃபேமிலி ரியூனியன், நாங்கள் எல்லோரும் வாங்குகிறோம்ல. இப்போ எலக்ட்ரிக் பைக்குக்கும் இந்த மசாஜ் சேருக்கும் ஒரு ரேஃபல் டிக்கெட் வந்து $5. ஸோ இப்போ எத்தனை பேர் நாங்கள் வாங்குகிறோம் இந்த பைசாலாம் வச்சு தான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் புக் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் எங்களோட ஃபேமிலி ரியூனியன் நடக்கும். எனக்கு ரெண்டாவது என்னன்னா, இவங்க வந்து வருத்தம் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கோவிச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. தே வில் டேக் தேர் சஜஷன். தே ஆர் வெரி குட் அட் லைக் ஒரு மாதிரி அது எப்படி ஒரு இது பண்ணாமல், ஒரு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் அவ்வளோ அழகாக மூவ் ஆன் பண்ணி போவாங்க.
ஒரு சில சமயத்தில் எல்லாருமே நம்ம மூஞ்சி காமிக்காமல் இருக்க முடியாது இல்லைங்களா. So even in that situation, they are very nice to each other. They just move on. They are quiet and they move, they just pull themselves back. இப்போ நான் வந்து இந்தியாவில் வந்து the first 24 years of my life I was there. நான் வந்து நிறைய பிரச்சனைகளெல்லாம் நம்ம இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எனக்கு இவங்களோ இங்கே வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பார்க்கும்போது ஐ தாட் வாவ், திஸ் இஸ் லைக் வாட் அ சென்ஸ். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். திஸ் மேட் மீ டு பிகம் வெரி ஜென்யூன். எவ்வளோ ஜெனுவனாக இருக்காங்க, எவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து ரொம்ப அப்படியே அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இல்லை ஒரேடியாக சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் காமிச்சிக்கவே மாட்டாங்க இவங்க. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் பார்ஷியலி லேர்ன்ட் தட் and I take the good stuff from these people. I really like that. இப்போ என்னோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, if I can do something good, I will do. If not, I don't want to be like screaming and crying. அந்த ஒரு இதுக்கு நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். there was a lot of change. ஸோ இதுதான் என்னால் வந்து சொல்ல முடியும். There was a lot that I learned from these people, but there are things that I don't like it too. ஒரு சில இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி இதில் I found something good from here and I just embrace it. ஸோ அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். நான் அன்னைக்குன்னு பார்த்தாக்க நான் நிறைய வீடியோஸும் எடுக்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்ஸ் a year, ஒரு சிலர்லாம் வந்து ஒன்ஸ் a year தான் நாங்கள் பார்க்குறோம். So we like to socialize, we like to talk and make jokes and stuff like that. ஆனால் இதில் வந்து நான் மட்டும்தான் வந்து வேற ஒரு கல்ச்சர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா அது நான் மட்டும்தான். பட் எவ்ரி ஒன் எம்ப்ரேசஸ் மீ. எல்லாருமே அவங்களுக்கு என்னை எல்லாருக்குமே என்னை ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. இப்பன்ட்டு இல்லை, அப்பையிலேருந்தே அவங்க அப்படி தான். இட்ஸ் பீன் 25 years. இவங்களோட நான் பழகி இருந்து 25 years ஆச்சு. அதனால தான் நான் வந்து நிறைய இங்கே லோக்கல்லலாம் வந்து நிறைய கேதரிங் அப்படிலாம் இருக்கும். என்னால் போகவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்லேயே வந்து ஏதாவது 2 கல்யாணம் 4 பேபி ஷவர் ஏதாவது வந்துடும். இட்ஸ் லைக் வி ஹாவ் டு கோ கம் பேக். ஸோ அதை வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் அன்னைக்கு வந்து ஆனால் என் பெரிய பையன் வந்து ஃபேமிலி ரீயூனியனுக்கு வர முடியல. ஆனால் அவன் வரல. அவனை பற்றி வந்து எல்லாம் படிக்கிறாங்க. அவன் எந்த காலேஜ் போகிறான், என்ன பெரிய மாமனாரோட மகனும் என்னோட சின்ன மாமனாரோட மகன் இவங்க 2 பேருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க, தம்பி என்ன வெளியில் போயிருக்கானா அப்படின்னு சொல்லி. ஏன்னா தம்பி வந்து நிறைய கான்ஃபரன்ஸ் போவான் வித்தின் த யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து அவன் கான்ஃபரன்ஸ் போவான். அந்த வீக்கெண்டு வந்து அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அலபாமாவில் இருந்தது. அது முடிச்சுட்டு அவன் வந்து ஃப்ளோரிடா போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அவன் ஒரு 10 days அவன் வீட்டில் இல்லை அந்த டைமில். ஸோ அந்த டைமில் இது வந்ததுனால என்னோட பெரிய மாமனார் மகன் அவ்வளோ கரெக்டாக கேட்குறாரு, இப்போ தம்பி வெளியில் போயிருக்கானா, யூ டிட் அ வெரி குட் ஜாப் வித் த கிட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. தம்பியை வந்து ஈஸியாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவன் வந்து ஆத்லீட்டு. 2வது அவர் படித்த அதே காலேஜில் தான் தம்பியும் படிக்கிறான். இப்போ என் வீட்டுக்காரரு, என்னோட 2 கொழுந்தனாரு, ஒரு மச்சாண்டாரு, எங்கள் பெரிய மாமனார் பசங்க 2 பேர், இவங்க எல்லாம் இப்போ என் பிள்ளைங்க படித்த அதே காலேஜில் தான் படித்தாங்க. ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த காலேஜ் நியூஸை வந்து அவர் எப்பயுமே பார்த்துட்டு இருப்பார். இப்போ வந்து தம்பியோட நேம், அவன் வந்து ஆத்லீட்டாக கிராஸ் கண்ட்ரியில் இருக்கிறான். ப்ளஸ் நல்ல படிப்பு, அவன் நல்ல ஹீஸ் அ குட் ஸ்டூடெண்ட். இதை வந்து நான் பெருமைக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் தே ஆர் வெரி வந்து பிள்ளைங்களை பற்றி எந்த பிள்ளைங்க லாங்குவேஜ் கிட்ஸ் எந்த ஸ்கூலில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எங்கள் பெரிய மாமனார் பிள்ளைங்களும் சரி, நாத்தனாருங்களும் சரி, எல்லாருமே பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இவர் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கார். ஸோ ஃப்ரம் கலிஃபோர்னியா, ஃப்ளோரிடா எல்லாருமே வந்துடுவாங்க இந்த ஃபேமிலி ரீயூனியனுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நிறைய நியூ கமர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகிருக்கும் இந்த வருஷத்தில், எப்படி ஒரு 10-15 கல்யாணம் இருக்கும் இந்த 10 குடும்பத்துலேயும் சேர்ந்து. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். வந்துகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் இன்பிட்வீன் வந்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குங்க. இது ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் காமிச்சு முடிச்சிட்டேன். மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து நான் நிறைய கிளிப்ஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் இது வந்து அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி.
ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். உங்களை எல்லாத்தையும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் லைக் ஆல்வேஸ் சே கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள். ஜஸ்ட் பி ஆனஸ்ட் வித் எவ்ரி திங்ஸ் வில் ஆல் ஃபால் இன் பிளேஸ். ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை. நல்லா சந்தோஷமாக இருங்க. இப்போ எல்லாமே இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசனாக வரப்போகுது. தீபாவளி முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன, தேங்க்ஸ் கிவிங், பர்த்டேஸ் அது இதெல்லாம் வரும். இப்போது திரும்ப கிறிஸ்மஸ் ஃபேமிலி ரியூனியன்ஸ் வரும். அப்புறம் இது எல்லாம் நிறைய கேதரிங்கு, கோயிலில் ஃபங்க்ஷன் இப்படிலாம் வரும். கிறிஸ்மஸ் வருது. ஸோ ஜஸ்ட் என்ஜாய் and celebrate. Okay, celebrate the season. That's what I want to say. Okay, bye. Thank you. Take care, you all.